ஆமா நீ என்ன செய்ய போற? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். MBBS என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். அங்க உன்னை பத்தி ஆளாளுக்கு தப்பா பேசினாங்க. ஆனா அதை நான் நம்பல. இப்ப என் கண்ணால உங்களை பார்க்க வச்சேடி. தப்பா சொல்லாதே. நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? சார் தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க. டேய் என் தங்கச்சியை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை நீ பார்க்கணும். டேய் புடுறா அவனை. இங்க பாரு, அவன் மட்டும் கண்ணை மூணா கத்தி எடுத்து கண்ணு சுடுவேன். அடிக்கடி அவனை விட்டு. டேய் பாருடா, நல்லா பாரு. டேய் கெட்ட சவகாசம் வெப்பையாடி. யார் யார் கூட பழகிறதுன்னு ஒரு விவசாய இல்ல. இங்க பாரு, இனிமே ஃப்ரெண்டு கிண்டுன்னு எவன் கூடயாவது உன்னை சுத்துறத பார்த்த வகுந்துரு. இப்ப இவளை உயிரோட கூட்டிட்டு போறேன். இனிமே உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த கொன்னுடுவேன். ஆடி நம்ம வேற அவன் வேற. நம்ம குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. பார், நான் அப்பா, நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல. எனக்காக ஏன் ஆசைக்காக அவன் கூட பழகத்தை நீ நிறுத்தணும். பழகினா என்ன தப்பு? தப்புமா? என்னோட படிக்கிற பையன் அவனோட பழகினா என்ன தப்பு? அப்பா இவ்வளவு பொறுமையா பேசுறாரு, நீ எதுக்கு பேசுற? தப்பு என் மேலதாம்மா. உன்னை 4 எழுத்து படிக்க வச்சேன் பத்தியா, அதான். என்ன ஏதோ செய்யக்கூடாத தப்பு செஞ்ச மாதிரி பேசுறீங்க? எனக்கு பிடிச்சவங்களோட பேசுவேன், பழகுவேன். அது ஏன் சுதந்திரம். இத கேட்க உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அதுக்கு உங்க கௌரவமோ ஜாதியோ தடையா இருந்தா அத பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. நீ பழகினதை கண்டிக்கலடி. நீ அவனை கண்டபடி கட்டி பிடிச்ச பாரு, அதான் கண்டிக்கிறோம். பேச வந்துட்டான். இந்த கை நீட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத. மீறி உன் விரல் மேல பட்டுச்சு, என்னடி பண்ணுவ? நீங்க யாரும் என்ன உயிரோட பார்க்க முடியாது. என்னப்பா சிரிக்கிற? தோல்ல தாவடி விழுந்தோன்னு இந்த பேச்சு பேசுறாளேன்னு நினைக்கும் போது சிரிப்பு வருதுடா. அப்பா இப்ப இவளா பேசல, எல்லாம் அவன் கொடுக்கிற தைரியம். சொல்லுவாங்கல்ல, எரியிற கொல்லிய புடுங்கனா கொதிக்கிற ஒலத்தானா அடங்கும்னு. கரெக்டரா? பிரியா, நாளையில நீ காலேஜுக்கு போக வேண்டாம். பண்ணி, நாளைக்கு நீ கண்டிப்பா காலேஜுக்கு போற. ஐயோ என்னங்க? என்னடா மச்சான் டல்லா இருக்க? பிரியா இன்னும் காலேஜுக்கு வரலடா. வீட்டுல நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் ஒரே கவலையா இருக்கு. அங்க இருக்கா? டேய், உன்னை என் தங்கச்சி கூட பார்த்தப்பவே நான் உனக்கு பாட கட்டியிருக்கணும். விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டு போனேன். ஏய், காலேஜ்ல வந்து கலாட்டம் பண்ண வந்திருக்கியா? ஏய், இனிமே என் தங்கச்சியை பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவ? பகுந்துருவோம் பகுந்து. டேய் ஏய் குமார், முடிவா சொல்றேன், உன் தங்கச்சியை பாப்பேன் பழகுவேன். என்னடா செய்ய முடியும் உன்னால? ஏய், இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் இங்க வேண்டாம். இதோ பார், உன் பின்னாடி 10 பேர் இருக்காங்க, என் பின்னாடி 100 பேர் இருக்காங்க. அண்ணே இப்ப வேணா, அவன் தனியா மாட்டுவான், அப்ப பாத்துக்கலாம். வரேன்டா. ம்